வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நீங்க நம்மளோட காணொளிகளை முதல் முறையா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. கீழ இருக்கிற அந்த bell ஐகானையும் click பண்ணிருங்க. அப்பதான் நாங்க தினமும் போஸ்ட் பண்ற எல்லா காணொளிகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்களா வருங்க. நாங்க எங்களுடைய சேனல்ல தொடர்ந்து எப்பவுமே நிறுவனங்கள் ஏதாவது அவங்களோட ஈவுத்தொகை தேதி சொல்லிருக்காங்க, இல்லனா போனஸ் பங்குகள் பத்தி சொல்லிருக்காங்க, இல்லனா பங்கு பிரிப்புகள் பத்தி சொல்லிருக்காங்க. இந்த எல்லா தகவல்களையும் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றோங்க. இன்னைக்கோட காணொளியிலயும் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து முன்னாள் ஈவுத்தொகை தேதியை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த எல்லா முன்னாள் ஈவுத்தொகை தேதிகளும் அடுத்த 10 ல இருந்து 15 நாட்களுக்குள்ள வரப்போகுதுங்க. முன்னாள் ஈவுத்தொகை தேதி அதாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னா ஒரு டெட்லைன் மாதிரிங்க. முதலீட்டாளரான நம்ம ஒரு நிறுவனத்தோட பங்குகளை அந்த தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியாவது வாங்கி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்து டிவிடெண்ட் பே அவுட் வந்து யூஸ்வலாக கிடைக்குங்க. அப்படி வந்து நம்ம வாங்கலை அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்வலாக அந்த ஈவுத்தொகை கிடைக்காது. ஈவுத்தொகையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு மெட்ரிக் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த மெட்ரிக்கின் பெயர் தான் டிவிடெண்ட் ஈல்ட், அதாவது ஈவுத்தொகை மகசூல். ஈவுத்தொகை மகசூல் வந்து ஒரு ரேஷியோங்க. ஒரு நிறுவனம் எவ்வளோ ஈவுத்தொகை வந்து கொடுக்குறாங்க அதோட மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து அப்படிங்கிறது தான் வந்து ஈவுத்தொகை மகசூல். ஒரு நிறுவனத்தோட ஈவுத்தொகை மகசூலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஈவுத்தொகை ஒரு பங்கிற்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வந்து கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் கூட டிவைட் பண்ணணுங்க. இன்டூ 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் வேல்யூவாக டிவிடெண்ட் ரிட்டர்ன் வந்து கிடைக்குங்க. நாங்கள் எந்தெந்த நிறுவனங்களை இன்னைக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே டிவிடெண்ட் ஈல்ட் ஆர் ஈவுத்தொகை மகசூல் வந்து 1% அதிகமாக இருக்கு. சந்தை மூலதனம் வந்து 5000 கோடிக்கும் அதிகமாக இருக்குங்க. ஈவுத்தொகை மகசூலை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண ப்ரைஸ் வந்து எல்லாமே மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸுங்க. என்னைக்கோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி 2022, அதாவது ஃப்ரைடேயோடது. நாங்கள் இந்த லிஸ்ட்டை எப்பவும் போல் அசெண்டிங் ஆர்டர்லேயே கவர் பண்ண போகிறோங்க. வாங்க இன்னைக்கோட காணொளிக்குள்ளே நம்ம போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற நிறுவனத்துடைய பெயர் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெடுங்க. ஜி வந்து என்னென்ன வணிக பிரிவுகளில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஒளிபரப்பு, பிற செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேனல்களுக்கு முகவராக செயல்படுவது மற்றும் இசை, அதுக்கப்புறம் திரைப்படங்கள், இந்த எல்லா ஊடகத்திற்கும் வந்து உரிமைகள் தயாரித்து விற்பனை செய்வது, இதிலெல்லாம் அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து ₹3 வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு பங்கிற்கு. இந்த நிறுவனத்தோட முன்னாள் ஈவுத்தொகை தேதி வந்து செப்டம்பர் 15ஆம் தேதிங்க. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தோட பங்குகளை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவுத்தொகை கிடைக்குங்க. ஈவுத்தொகை மகசூல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2% வந்து வருதுங்க. ஜி டிவி நெட்வொர்க் வந்து இந்தியாவில் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காங்கன்னா 16.1% வச்சுருக்காங்க. அதோடைய ஹிந்தி சேனல்ஸ் இருக்குல்ல, ஜி டிவி அண்ட் ஜி சினிமா, அவங்க வந்து இந்த கேட்டகரியில் நல்லா அருமையாக லீடர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா. ஜி சேனல்ஸ் வந்து ரீஜனல் மார்க்கெட்லேயும் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஜி வந்து ஒரு ஓடிடி ஆப் வச்சுருக்காங்க, ZEE5 அப்படின்னு, அது நல்லாவே வளர்ந்துட்டே வருதுங்க. ZEE5 உடைய வருமானம் மட்டும் சதவீதம் இயர் ஆன் இயர், அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கும் வளர்ந்துருக்குங்க. 159 கோடியாக வளர்ந்துருக்குங்க FY23 Q1ல. ஓகேங்களா. மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு எவ்வளோ பேர் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியனுக்கும் வந்து அது கடந்து போயிருக்கு ஜூன் 2022 அப்போ. இதுவும் வந்து ஒரு நல்ல இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து காமிக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு 23 மில்லியன் MAUs வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தாக இது காட்டுதுங்க. ஓவரால் இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லைங்க. இந்த நிறுவனம் வெறும் 4% தான் இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து காட்டுதுங்க. அதோட ஆப்ரேட்டிங் வருமானத்தில் எபிடா மார்ஜினும் 14.4% 12.8% கம்மி ஆயிருக்குங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆண்டு 2023 Q1ல. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் வந்து பாதியாக வந்திருக்கு இந்த நிறுவனத்துங்க. நிதி ஆண்டு 2022 Q1ல போன ஆண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஜியோட மார்க்கெட் ஷேரும் வந்து ஃபால் ஆகிட்டே வருதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ கிடைக்கும்ல ஒரு சேனலுக்கு, அது வந்து மோஸ்ட்டாக எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் அதோட அட்வர்டைசிங் ரெவென்யூல இருந்து. இப்போ இந்த நிறுவனத்தோட சில ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற நிறுவனத்தோட பெயர் வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து ஃபினோலெக்ஸ் குரூப்போட ஒரு கம்பெனிங்க. இந்த நிறுவனத்துக்கு அருமையான ஒரு பிராண்ட் நேம் வந்து இருக்குது. இந்த நிறுவனம் தான் எலக்ட்ரிக்கல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஃபினோலெக்ஸ் கேபிள் வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அருமையான பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்க. ரீட்டைல் ஆளுங்களுக்கும் சரி, இன்ஸ்டிடியூஷன் ஆளுங்களுக்கும் சரி நல்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்குது இந்த நிறுவனத்து மேலே. ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹6 ஒரு பங்கிற்கு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முன்னாள் ஈவுத்தொகை தேதி வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தோட பங்குகளை செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு அப்பயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவுத்தொகை கிடைக்கும். ஈவுத்தொகை மகசூல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.30% வருதுங்க. இந்த நிறுவனம் அவங்களே வந்து அவங்களுக்கு தேவையான மூலதன பொருட்களை வந்து அவங்களே டெவலப் பண்ணிக்கிறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிவிசி, அதாவது பாலிவினைல் குளோரைட் காம்பவுண்டு, காப்பர் ராடுகள், ஆப்டிக் ஃபைபர்கள், எஃப்ஆர்பி என்றால் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ் பாலிமர், இது எல்லாமே வந்து அவங்களே வந்து ஹை குவாலிட்டியாக அவங்களே வந்து மூலதன பொருட்களை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தயாரிப்பு செஞ்சுக்கிறாங்கங்க. இந்த நிறுவனத்துக்கு 5000க்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 90,000க்கும் மேற்பட்ட ரீட்டைலர்கள் கூட இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்டுகளை செல் பண்ண முடியும் இந்தியா முழுவதும். 80% ஃபினோலெக்ஸோட ரெவென்யூ வந்து அதோட எலக்ட்ரிக்கல் வயர் அதுக்கப்புறம் கேபிள் இருந்தால் வருதுங்க. இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு 80% வந்து ஒரே இடத்துலேருந்து வருது. சப்போஸ் அதில் வந்து மார்க்கெட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அது வந்து ஒரு ரிஸ்க் தானே ஒரு நிறுவனத்துக்கு. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், அதாவது FMEG அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்குள்ளே வந்து என்டர் ஆயிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மூலதன பொருளான காப்பர் தான் வந்து 75% இந்த நிறுவனத்துக்கு இன்புட் காஸ்ட்டாக வந்து இருக்குதுங்க. ஸோ இப்போ காப்பருடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறுவனத்தோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா அவங்களால அவங்களுடைய பொருட்களை அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க முடியாது. அந்த சமயத்தில் இந்த நிறுவனத்துக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வருங்க அவங்களோட லாபத்தில். இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸை நம்ம ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற நிறுவனத்துடைய பெயர் வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெடுங்க. MCX வந்து ஒரு கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சுங்க. இதில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, ஆயில், அதுக்கப்புறம் மெட்டல், எனர்ஜி சோர்சஸ் இது எல்லாமே ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டெரிவேட்டிவ் இது. இந்த நிறுவனம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2003. இதுதாங்க முதல் எக்ஸ்சேஞ்சு NSE அண்ட் BSE இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற முதல் எக்ஸ்சேஞ்ச் அந்த சமயத்தில். இந்த நிறுவனம் வந்து ₹17.7 ஒரு பங்கிற்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட முன்னாள் ஈவுத்தொகை நாள் வந்து செப்டம்பர் 19ஆம் தேதிங்க. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்தோடைய பங்குகளை செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவுத்தொகை கிடைக்குங்க. ஈவுத்தொகை மகசூல் இந்த நிறுவனத்துக்கு 1.36% வருது. MCX வந்து கமாடிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் ஷேர் வந்து 94.4% இருக்குது கமாடிட்டி ஃபியூச்சர் மார்க்கெட்டில் மட்டும். சில செக்மெண்ட் எனர்ஜி, பேஸ் மெட்டல்ஸ், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், இந்த நிறுவனம் வந்து என்டையர் மார்க்கெட் ஷேர் இந்த செக்மெண்ட் எல்லாத்துலேயும் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ட்ரேடிங் வால்யூமும் வந்து நல்லா டைவர்சிஃபைடாக இருக்குது எல்லா செக்மெண்ட்லேயுமே. லைட் எனர்ஜி செக்மெண்ட் தான் பெரிய கான்ட்ரிபியூட்டருங்க இந்த நிறுவனத்துக்கு. நல்ல வளர்ச்சியும் வேறு செக்மெண்ட்லேயும் இந்த நிறுவனம் வந்து பார்த்துட்ருக்கு. கமாடிட்டி ட்ரேடிங் இந்தியாவில் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்குங்க. அதனால இந்த நிறுவனத்துக்கு வளர்ச்சி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் MCX என்னதான் வந்து இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்தாலும் அதோட வருமானத்திலையும் லாபத்திலையுமே வந்து பெருசாக க்ரோத் எதுவும் பார்க்கல. ஃபஸ்ட்டு சில வருடங்களில் அதோட வருமானம் வந்து வாலட்டைலாக இருந்திருக்கு. அதாவது சில டைம் அதிகமாக வரும், சில டைம் கம்மியாக வரும், இந்த மாதிரி வாலட்டைலாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி ரொம்பவே ஃப்ளாட்டாகவே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் செக்மெண்ட் MCXல வந்து நல்லா க்ரோத் வந்து காமிச்சிருக்கு. பட் அந்த செக்மெண்ட்டோட ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் இது வந்து ADT அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் செக்மெண்ட்லேயும் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குங்க பல வருஷமாக. இது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கலாம். இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனத்துடைய பெயர் வந்து நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். இதை நால்கோ லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நால்கோ வந்து ஒரு நவரத்னா பப்ளிக் செக்டருங்க. இவங்க வந்து என்னதுலலாம் என்கேஜ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு மற்றும் விற்பனை. எதுலலாம் அலுமினா, அதுக்கப்புறம் அலுமினியம். இந்த நிறுவனம் தான் உலகத்திலேயே மெட்டல் கிரேட் அலுமினா அண்ட் பாக்சைட் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்மி விலை தயாரிப்பாளர், அதாவது லோவஸ்ட் காஸ்ட் ப்ரொடியூசர். இந்த நிறுவனம் வந்து ஈவுத்தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ₹1.5 சொல்லியிருக்காங்க ஒரு பங்கிற்கு சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட முன்னாள் ஈவுத்தொகை தேதி வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி. ஸோ நீங்கள் இந்த நிறுவனத்துடைய பங்குகளை செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவுத்தொகை கிடைக்கும். ஈவுத்தொகை மகசூல் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.95% வருது. இந்த நிறுவனத்தோட பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்டகிரேட்டட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஒருங்கிணைத்த தயாரிப்பு. இந்த நிறுவனம் வந்து ஹை குவாலிட்டி பாக்சைட் மைன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தயாரிப்பு பண்ணி 100% வந்து அலுமினா ரிக்குவயர்மெண்ட் எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அலுமினா இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக வந்து அலுமினியம் வந்து தயாரிப்பு செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து கோல் பேஸ்டு கேப்டிவ் பவர் பிளான்ட்டும் வச்சுருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ மெகாவாட்டில் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 மெகாவாட்டில் வந்து ஆப்ரேட் ஆகுதுங்க. அதோட பவர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்காக. அண்ட் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து ஸ்மெல்டிங் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகாநதி கோல்ஃபீல்ட் லிமிடெட் கூட 85% அவங்களோட கோல் தேவைகளுக்கு வந்து சப்ளை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட்டும் இவங்க எழுதியிருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு வந்து ஒரு பியூர் வேல்யூ செயின் ஒருங்கிணைப்புங்க. இதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க நால்கோக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் அவங்களால வந்து கம்மி விலை தயாரிப்பாளராக இன்னைக்கு வரைக்கும் இருக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நால்கோடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்களோட மூலதன பொருட்கள் எங்கே இருக்கோ அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதனாலே இவங்களுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அந்த மாதிரி எந்த சார்ஜஸும் இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்கள் காஸ்ட் வந்து இதனால் சேமிப்பு செய்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லா ஃபேக்டர்லையுமே பார்க்கலாம். இந்த நிறுவனத்தில் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க இந்த நிறுவனத்துக்கு. இந்த நிறுவனத்தோட ஒரு பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே கூட டிபெண்டன்ஸாக இருக்குதுங்க. அதாவது பேயிங் அலுமினியம். ஸோ மார்க்கெட் வந்து அலுமினியம் எக்ஸ்போர்ட் வந்து இம்போஸ்ட் ஆயிரும் ரஷ்யாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப அலுமினியமோட ப்ரைஸு அதுக்கப்புறம் எல்எம்இல வந்து நல்லா ஷார்ப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுங்க, ரொம்ப ஹையரான ஒரு லெவலுக்கு. இந்த சமயத்தில் இந்த நிறுவனம் வந்து அதோட பிளான்ட் எல்லாமே ஃபுல் கெப்பாசிட்டியில் ரன் ஆச்சு. இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்தது. இந்த சமயத்தில் தான் நால்கோ நிறுவனம் வந்து அது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தாங்க. பட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாத சமயத்தில் ப்ரைஸ் ஆஃப் அலுமினியம் வந்து மறுபடியும் ப்ரீ பேண்டமிக் லெவலில் எவ்வளோ இருக்கோ டக்குன்னு வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, இது வந்து இந்த நிறுவனத்துடைய பங்குகளுடைய ப்ரைஸ்லையும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் வந்து அலுமினியத்தோட ப்ரைஸ் ஆன் எல்லாமே அதுக்கப்புறம் பங்கோட ப்ரைஸ் ஆஃப் நால்கோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த நிறுவனத்தோட சில ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸை நாங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறோம். நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற நிறுவனத்துடைய பெயர் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிங்க. அவங்க வந்து ரெசிடென்ஷியலுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளாட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த நிறுவனம் தான் இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு நிறைய நெட்வொர்க் இருக்குது. இந்தியா முழுவதும் நிறைய ஆஃபீஸுகளும் இந்த நிறுவனத்துக்கு வந்து இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நிறுவனத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயிலையும் குவைத்லையும் இருக்குங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து 8.5 ரூபாய் ஒரு பங்கிற்கு வந்து டிவிடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட முன்னாள் ஈவுத்தொகை நாள் வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி. அதாவது நீங்கள் இந்த நிறுவனத்தோட பங்குகளை செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியே வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நிறுவனத்தோட ஈவுத்தொகை வந்து கிடைக்குங்க. இந்த நிறுவனத்தோட ஈவுத்தொகை மகசூல் வந்து 2.04% வருது. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து இந்த கம்பெனியோடது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. 15.28%லேருந்து 16.95% இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க போன நிதியாண்டை வந்து கம்பேர் பண்ணும்போது. இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி வளர்ச்சிங்க இந்த நிறுவனத்திற்கு. மெஜாரிட்டியாக எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட கஸ்டமர்ஸ் வந்து சேலரிட் பீப்புள், அது வந்து பர்சனல் லோன் வேணும் அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்கங்க. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ போட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த நிறுவனம் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் அதிகமாக வந்து வைக்க முடியாது இந்த லோன் எல்லாத்துக்குமே. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து அவங்களோட வளர்ச்சி சிஏஜிஆர், அதாவது ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமாக 4% தான் இருந்திருக்குங்க 2018 2022 வரைக்கும். இப்போ இந்த நிறுவனத்தோட சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற நிறுவனத்துடைய பெயர் வந்து கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் லிமிடெடுங்க. கிளென்மார்க் லைஃப் சயின்ஸ் வந்து கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் லிமிடெடோட ஒரு சப்சிடரி கம்பெனிங்க. இவங்க தான் ஒரு பெரிய தயாரிப்பாளர். என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனம் ஈவுத்தொகையாக வந்து 10.5 ரூபாய் ஒரு பங்கிற்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோடைய முன்னாள் ஈவுத்தொகை தேதி வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி. அதாவது நீங்கள் செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்கி
வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவுத்தொகை கிடைக்குங்க. இந்த நிறுவனத்துடைய ஈவுத்தொகை மகசூல் வந்து 2.38% வருதுங்க. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் வந்து அருமையான மார்க்கெட் பொசிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்டுகளும் நல்லாவே டைவர்சிஃபைடாக இருக்குதுங்க. அப்புறம் கஸ்டமர் பேஸுமே நல்லா இருக்குது. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 20 குளோபல் ஜெனரிக் ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுற நிறுவனங்கள் கூட. இந்த நிறுவனத்துடைய ரெவென்யூவும் வந்து நல்லாவே வளர்ந்துட்டே வருதுங்க. நம்ம பார்க்கலாம் அதையும். இந்த நிறுவனம் வந்து எந்த கடனும் இல்லை, டெப்ட் ஃப்ரீ நிறுவனம் இது. இதனால இந்த நிறுவனம் வந்து அதோட கெபெக்ஸும் ஃப்ளெக்சிபிலிட்டி டு இன்வெஸ்ட்டும் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த நிறுவனத்துடைய லாபம் மார்ஜின்ஸ் எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துட்டே இருந்தது. பட் 31% வந்து FY20லேருந்து 29% FY22 வந்து டிக்ளைன் ஆயிருக்குங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன பொருட்களுடைய காஸ்ட் வந்து அதிகமானதுனால சப்ளை செயின் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியோட ப்ரைஸஸும் அதிகமாச்சு இல்லை. இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்குங்க. ஸோ இப்போ மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய மார்ஜினும் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகாது, கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்னும் சில குவார்ட்டருக்கு வந்து கண்டினியூ ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த நிறுவனத்துடைய சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி இந்த 6 நிறுவனங்களும் அவங்களுடைய முன்னாள் ஈவுத்தொகை நாட்களை சொல்லியிருக்காங்க. இந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுதுங்க. நாங்கள் மறுபடியும் ஒரு தடவை ரிமைண்டர் பண்ணுறோம். இந்த காணொளிகள் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் இதை வாங்குங்க, இதை வித்துருங்க அப்படின்னு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது. க்ரோவுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் இருக்குது, ஃபேஸ்புக் ஹேண்டிலும் இருக்குது. அங்கேயும் நாங்கள் பங்குச்சந்தையை பற்றி பல விஷயங்களை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் எங்களை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, க்ரோ தமிழ் யூடியூப் சேனலில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொளியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.